இட்லி தோசைக்கு செம்மையான சைடிஷ் தக்காளி சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் செய்கிற இந்த தக்காளி சட்னி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 5-6 பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ரோஸ்ட் பண்ணி சட்னி செஞ்சால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்க்கலை, காரத்துக்காக சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆறுனதும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி தாளிப்புக்காக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டையும் செம்மையான வாசத்தையும் கொடுக்கும். ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அந்த டைம் புளிப்பு எப்படின்னு பார்த்துட்டு, புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்காங்க. சீனி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட தோசையோட இந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.